ஃபைனல் டிசிஷன் இந்த படம் ஃபைனல் டிசிஷன் பிளட் லைன் இந்த படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 6 பார்ட் அப்படின்றது வந்துச்சு. 5 பார்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ 6வது பார்ட்டு தான் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. 2000லேயும் 2003லேயும் 2006லேயும் 2009லேயும் 2011லேயும் இந்த படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகிட்டு இருந்ததுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பயங்கர எதிர்பார்ப்பு. அதாவது 2000ல் ரிலீஸ் ஆனப்போ வேறு லெவலில் அவங்க ஊர்லேயும் இதை கொண்டாடினாங்க, நம்ம நாட்டிலையும் வந்துட்டு கொண்டாடினாங்க. அவ்வளவு வந்துட்டு பயங்கரமான ஒரு படம். ஏன்னா ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்டது தான் இந்த படம். அதனால் சக்க ஓட்டம் ஓடிட்டு இருந்ததுங்க. இடையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட் ஆன உடனே 2 விட்டாங்க, அது கூட ஓகேன்னு இருந்துச்சு. அப்புறம் 3 விட்டாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு நின்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5லாம் வரக்கூட ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா படம் ஒரே கண்ணோட்டத்தில் தான் போகும். எப்படின்னா வந்துட்டு ஒரு கனவு வரும், அந்த கனவுல வந்துட்டு நிறைய பேர் இறந்துருவாங்க. அந்த கனவுலேருந்து முழிச்ச ஹீரோயினியோ ஹீரோவோ என்ன செய்வாங்கன்னா, ஸோ அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இருந்து தப்பிச்ச எல்லாருமே ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அவங்கள அழிக்கிறது தான் கதை. இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்களா. இது மொத்தமாக 5 பாட்டுமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ 6வது பாட்டும் அப்படி தான். ஆனால் இதனுடைய கதை அம்சம் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத வேறு லெவலில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ஹாலிவுட் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதே போல் ஒரு ட்ரீம்லேருந்து தாங்க ஆரம்பிக்குது. ஹீரோயினி ட்ரீம், அதாவது கனவு கண்டுறாங்க. ஒரு கனவு பில்டிங் மேலே வந்துட்டு நிறைய பேர் இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு அப்படின்றது இவங்களுக்கு வருது. இவங்க பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. அப்போ இந்த கனவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாட்டிக்கிட்ட போகிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, அது கனவு இல்லைம்மா, உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயந்தான். எனக்கு இது மாதிரி தான் நடந்தது, நான் அதில் இருக்கவங்களை காப்பாற்றிட்டேன். பட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து காப்பாற்றின எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ நான் தான் கடைசியாக, நானும் இறக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அம்மா ஃபீல் பண்ணுது. அப்போ இந்த ஒரு இறக்கிறதுலேருந்து இவங்க எப்படி வெளியில் வந்தாங்க, அந்த டைமில் என்னென்னலாம் நடக்குது, எப்படி இந்த கதை அமையுது அப்படின்றது தான் இந்த படங்க. ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக, ஹாலிவுட் படத்துக்கு விறுவிறுப்பு அப்படின்றது பஞ்சமே கிடையாது. இது மொத்தம் 6 பாட்டுமே பயங்கர விறுவிறுப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. எனக்கு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்கும். இப்போ வரைக்கும் ரோட்டில் ஒரு வண்டி போகுது, பெரிய நீளமாக கட்டையை எடுத்துகிட்டு போகுதுனாலே நமக்கு பயம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம் தாங்க இந்த படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தில் இருந்ததெல்லாம் இதில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே சாயல் அப்படின்றது வருது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் அப்படின்றது இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. 2011ஓட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ 2025ல் விட்டுருக்குறாங்க. 11லேருந்து 13, 14 வருஷம் கழித்து படம் அப்படின்றது வந்திருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறையா விஷயங்கள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. படம் சூப்பராக இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள். நான் வந்துட்டு ஒரே ரத்த கலரியாக பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த படம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பசங்களை மட்டும் கூட்டு போவீங்க. நீங்கள் வந்துட்டு காதலன் காதலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இல்லை அப்பா அம்மா இவங்கெல்லாம் கூட்டு போங்க. ஆனால் கூட்டு போயிட்டு வெளியில் வரல உங்களுக்கு 4 சாட்சி தான் கூட்டு வருவாங்க. என்னடா இந்த அபசகுணமான படத்துக்கு கூட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி படம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட், இந்த சம்மர் டைமில் ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இந்த படம் நமக்கு கொடுக்கும். தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு படம் ஏதாவது கிடச்சின்னா நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நிறைய கேரளா சீரீஸ்லாம் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாய்.